இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக அறுக்கணும். ரொம்ப பொடியாகவும் அறுத்துக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதை வேக வச்சு பொடி பண்ண தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுகளாகவே அறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பத்தை வச்சு நம்ம இந்த கிழங்குகளை வேக வச்சிடலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ரெண்டாவது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பொடிச்சு விட்ருங்க. எல்லா கிழங்கையும் நல்லா பொடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூனுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூனு ஆயில், சமையல் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்தது கை வச்சு பிணைஞ்சிடாதீங்க, ஏன்னா சூடாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிணைஞ்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 பொருள் வச்சே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் ஆயில் சேர்த்திக்கலாம். அது நல்லா முங்கி வர அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்திக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் பாதி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உடனே போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த உருண்டைகள் போய் அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு எல்லா உருண்டைகளும் எடுத்து அளவளவாக சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. சேர்த்த உடனே கலந்து விட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடில் திருப்பி போட்டு எண்ணெய் வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். இது அவ்வளோதாங்க, அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. 5 பொருள் வச்சு அழகாக ரெடி.